ஒரு அரசர் தன்னுடைய மக்களுக்காக ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. தன்னுடைய கோட்டை கதவுகள கையால திறந்து தள்ளணும். வெற்றி பெத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு நாட்டினுடைய ஒரு பகுதிய நான் தானமா குடுத்துர்றேன். அப்படி அவங்க தோத்துட்டாங்கன்னா, அவங்க கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு குடுக்குறாரு. மக்கள் எல்லாருமே பலவாறு யோசனை பண்ணிட்டு பயந்துகிட்டாங்க. இந்த போட்டியில யாருமே கலந்துக்கல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்றான்னா, போட்டியில கலந்துக்கிறதுக்காக முன் வரான். அத பார்த்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, "நீ எதுப்பா போட்டியில போய் கலந்துக்கிற? ஜெயிச்சுட்டா ஓகே. ஆனா நீங்க தோத்துட்ட அப்படின்னா உன்னுடைய கைகள வெட்டிருவாங்க. அப்புறம் உன்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது? வேண்டாமே" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், "ஐயா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். ஆனா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா, நாட்டினுடைய ஒரு பகுதி எனக்கு கிடைச்சிரும். நானும் ஒரு அரசனாக மாறிருவேன். ஆனா தோத்துட்டான்னா கை தானே போகுது. உயிர் இல்லைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட அந்த கேட்ட போய் திறக்கிறான். அது தானா திறந்துருச்சு. என்ன அதிசயம்னா அந்த கேட் பூட்டவே இல்ல. அதனால தான் எப்பவுமே ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கணும்.